டு நம்ம சவுத் இந்தியா. ஊட்டியில நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் நம்ம சவுத் இந்தியா சேனல்ல. பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோல முழுக்க அந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்டை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம வீடியோ எடுக்கிறதா பிளானே இல்லை. ஆக்சுவலி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு சரி வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு தான் இந்த வீடியோ பதிவு அப்படின்றத எடுத்தோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் அமைஞ்சிட்டு இருக்கும். நிறைய பிளேசஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இருக்கும். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன வில்லேஜ் தான். இங்க இருந்து பாக்குறது சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. சோ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றத விரிவா பார்ப்போம். முதல்ல நம்ம ஸ்பாட் பண்ணது பஸ் ஸ்டாண்ட்ல குடி தண்ணீர் அந்த ஃபில்டர் அந்த இது வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரி சூழ்நிலையில சைட்ல ஓரங்கட்டி போட்டிருக்காங்கன்றத பாருங்க. இரண்டாவதா ஸ்பாட் பண்ணது கர்நாடகாவோட டிக்கெட் புக்கிங் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கு, தமிழ்நாடாவது க்ளோஸ்ல இருக்கு. இது தமிழ்நாடா கர்நாடகான்ற ஒரு கேள்விக்குறியே வந்துட்டு நமக்கு போய் கேட்கும் போது நீங்க பஸ்ல எடுங்க, இங்க எல்லாம் புக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கர்நாடகாவது ஓப்பன் ஆகி ஆபரேஷன்ல இருக்குது நைட்டு 9 o'clock. அடுத்ததா கிளீன் சுத்தம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபுல்லு டஸ்ட், எங்க பார்த்தாலும் டஸ்ட், காரி துப்பி போட்டிருந்த அந்த துப்பல், அப்புறம் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள், அப்புறம் அந்த வேஸ்ட் தண்ணி, இதெல்லாமே அங்க அப்படியே இருந்ததுங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல சார்ஜிங் பாயிண்ட் வச்சிருக்காங்க, அது ஒரு பெஸ்டான விஷயம். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். 2 சார்ஜிங் பாயிண்ட் இருந்தது. அதை தாண்டி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து கீழே ஃபுல் தண்ணியா அந்த சேதமாயி ஒரு சின்ன பேட் ஸ்மெல்லோட அந்த இடமே நிஜமா உட்காரவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு எலி 2-3 எலிங்க அங்கங்கே ஓடிட்டே இருந்ததுங்க. உட்காரவே முடியல. நிறைய கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்தது. நம்ம இந்த வீடியோ பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு 9 PM தான் நம்ம எடுத்தோம். அதை தாண்டி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும்னா இங்க வந்து இன்னும் பெண்கள் இருக்கிறதுக்கான ஒரு அறை அப்படின்றத அமைச்சிருக்காங்க. பாலூட்டுறதுக்கான பெண்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுறதுக்கான ஒரு அறையும் அமைச்சிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டுமே செயல்பாட்டுல எல்லாம் மூடி இருந்தது. காலையில வரும்போதும் க்ளோஸ்ல தான் இருந்தது. நைட்டு நம்ம வரும்போது நம்ம ஒரு 8 o'clock பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். அந்த டைமும் க்ளோஸ்ல தான் இருந்தது. சோ எதற்காக இது ரெண்டுமே வச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியல. ஒரு பெண்ணு பாலூட்டுறதுக்கு அந்த பப்ளிக்கா ஒரு ரூம் இருந்தது. இந்த வந்து டிக்கெட் கண்டக்டர் எல்லாம் சைன் போட்டு போவாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு ரூம் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலி. அந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து பாலூட்டிட்டு இருந்தாங்க. கண்டக்டருங்க எல்லாம் வந்து சைன் போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பாலூட்டுற ரூம் எதுக்கு இருக்குது அப்படின்றதுதான் என்னோட கேள்விக்குறி. நிஜமா ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஊட்டி நம்ம இந்தியாவோட டாப் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன், தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பேர் வந்து போறாங்க. தமிழர்கள், கன்னடர்கள், ஈவன் மலையாளிஸ், ஈவன் வெளியில இருந்து கூட வராங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சுத்தமா சூப்பரா வச்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. நம்ம பயணம் ஊட்டி டு பெங்களூர் நம்ம பஸ் வந்துச்சு. அப்புறம் பஸ்ல ஏறி நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஊட்டி போகும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் பெட்டரா நம்ம பார்ப்போம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்தா இருக்குது. பார்ப்போம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. தேங்க்யூ, பாய்.